சீமான் வைக்கிறது விமர்சனம் அல்லங்க. அது அவருக்கு இருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வர்றாரு. விஜய் கட்சி ஆரம்பிங்க, தம்பி கட்சி ஆரம்பிங்க, தம்பின்னுட்டு இருக்காங்க. அந்த தம்பி என்ன பண்ணுறான், திடீர்னுட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. அதுக்குள்ள கோபத்தில் தான் ஏறி அடிக்கிறார் தவிர வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை. இதே விஜய் திராவிட கொள்கைன்னு சொல்லி மட்டும் பேசியிருந்தாருன்னா விஜய் இந்த அளவுக்கு தாக்கி இருக்க மாட்டாப்புல. ஒன்று தமிழ் தேசியமும் திராவிட கொள்கையை ஒன்றுன்னு சொல்லிட்டு இவன் வேறு விதமாக நான் ஒரு கட்டமைச்சிருக்கக்கூடிய 15 ஆண்டுகளாக கட்டமைச்சிருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தாந்தத்தை இவன் கூத்தாடி உடைக்கிறான் என்ற கோபத்தில் ஏறி அடிக்கிறார். அவரும் அவர் கூட இருக்கிறோம் ஏறி அடிக்கிறாங்க. அவ்வளோதான். தம்பி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவரே அண்ணன் தானே. அதுதான் சொல்கிறேன், வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் நீ கடைசியாக 2-1ன்னு சொன்னா கோபம் வருமா வராதா? சாம்பாட்டு கருவாடு எப்படிறான்னு கேட்குறாரு. ஆனால் இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லு, நடுப்புன்னு அடிச்சுட்டு செத்து போடுவிடான்றாரு. இது இயல்பானது தானே.